வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நெய் ஒரு டீஸ்பூன் விட்டுட்டு பட்டை, இலை, லவங்கப்பூ, அதுக்கப்புறம் 3 கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா வதங்குற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போது நம்ம 2 பச்சை மிளகாயை தூக்கி அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின பிறகு அதில் நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கிராஸாக நறுக்கிக்கோங்க. பொடிசாக நறுக்குனா பிரியாணிக்கு நல்லா இருக்காது. இதை நல்லா பொன்னிறமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இதை நல்லா வதக்கணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதை வதக்கின பிறகு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளியும் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதங்கணும். இது வதங்கின பிறகு இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போ இதில் கரம் மசாலா அரை டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது நல்லா அந்த மசாலா அந்த எண்ணெயில் வதங்குற மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதில் ஒரு உருளைக்கிழங்கு சதுரமாக வெட்டி சேர்த்துக்கிட்டு, கேரட்டை இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிட்டு, பீன்ஸு சேர்த்துக்கிட்டு, அதில் ஒரு அரை எலுமிச்சைப்பழம், அரை கப்பு தயிர், கொத்தமல்லி, புதினா சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா அந்த தண்ணி கொதித்த பிறகு அரிசி அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொதி வரணும். இதை கிண்டிட்டு நம்ம உப்பு பார்த்துட்டு கொதி வந்த பிறகு 2 விசில் மீடியமாக எடுத்து வச்சு இறக்குனா நமக்கு சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இல்லாமல் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும்னா நம்ம சிம்மிலே வச்சு 2 விசில் விடணும். நான் எங்கள் வீட்டில் உள்ள அரிசியில் செஞ்சுருக்கேன், சாப்பாடு அரிசியில். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியிலையும் செஞ்சு பார்க்கலாம்.